ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் லிமிடெட். நம்ம சேனல் வழங்கக்கூடிய அந்த கடமை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 150 பாயிண்ட்க்கு மேல என்ன செஞ்சிருக்கு, கேப் அப்ல மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கல் ரேஞ்சுக்கு உள்ள மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்களா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு உள்ள இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ரேஞ்சுக்கு உள்ளே மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது நேர்பை நம்மளோட R1 அந்த ரேஞ்ச் பக்கத்துல தான் மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் பண்ணிருக்காங்க. R1 to நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா R2. சரிங்களா? R2க்கு மேல வந்து என்ன செய்ய முடியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு போகவே முடியல. செகண்ட் ஹாஃப்ல வந்து அதை பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. அதாவது ஒரு மணிக்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, R2 வந்து பிரேக் பண்ணி மேல போயிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு க்ளோசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா R2க்கு உள்ளதான் வந்து மார்க்கெட் அப்படின்றது க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுக்கு உள்ளதான் செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு இருந்திருக்காங்க. சோ அதே மாதிரி இன்னைக்கு செல்லர்ஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 920 ஸ்டாண்டர்ட்ல பேஸ் பண்ணி நம்மள பார்க்கும்பொழுது காலையில இருந்த இது காலையில வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 24,200 இருந்தது இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம் 24,200. ஓகே. ஸோ இந்த 24,200 பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது 273 அப்படின்ற டோட்டல் பிரீமியம் அப்படின்றது இருக்கு. கரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 260 அப்படின்றது இருக்கு. அப்ப டோட்டலா 12 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றது பண்ணி செல்லர்ஸ் அப்படின்றவங்க ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அடிப்படையில் நம்மளுக்கு பார்க்கும்பொழுது ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,050 அப்படின்றது ஏடிஎம் ஸ்டேக்கா இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் பிரீமியம் அப்படின்றது 295 அப்படின்றது இப்போ கரண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 309 அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு 13 பாயிண்ட் வரை என்ன செஞ்சிருக்காங்க, லாசஸ்ல வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு கேப் அப் அப்படின்றது வந்து நடந்தது இல்லையா மார்க்கெட்ல. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு R1க்கு மேல இருக்கிறாங்க. சரியா? R1க்கு மேல இருந்தாங்கன்னா ஸ்ட்ராடல்ல வந்து என்ன செய்யும், அவங்களுக்கு லாசஸ் தான் வந்து இருக்கும். சரியா? ஸ்ட்ராடல்ல வந்து லாசஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங்கலையும் நம்மளுக்கு லாஸ் தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நேர்பை R2ல வந்து நிக்கிறாங்க இல்லையா? நேர்பை நம்மளுக்கு R2ல நிக்கிறதுனால அவங்களுக்கு லாசஸ் தான். ஏன்னா அதுக்கு கீழே இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கலையும் ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கும். ஆனா இப்போ நம்மளுக்கு R1க்கு மேல இருக்கிறதுனால ஸ்ட்ராடல்ல வந்து என்ன செய்யறாங்க, லாசஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப இல்லைங்க, 13 பாயிண்ட் தான் நம்மளுக்கு லாசஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதே இது நம்மளுக்கு ஒரு நாளுக்கு டிகே கொடுத்து நல்ல ஒரு இது நார்மலா இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 25 to 30 பாயிண்ட்ஸ் வரை அவங்க ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. யாரு, செல்லர்ஸ். ஓகேங்களா? நார்மல் டேல நம்மளுக்கு டிகே நடக்கிறது கிட்டத்தட்ட 25 to 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியமும் வந்து என்ன செய்யுதுங்க, ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? பிரீமியமும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கு. ஸோ அதனாலையும் கூட நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வர எக்ஸ்பெரி வேற இருக்கு சென்செக்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாருங்க. ஓகே. அதே மாதிரி நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடிய டுவெல் சார்ட் இண்டிகேட்டர். சரிங்களா? ஸோ இதுல நம்ம எப்பவும் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்ம எடுப்போம் காலையில. ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து 24,200, புட் ஆப்ஷன் 24,200. சரிங்களா? நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா யாரு வந்து விவாக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் நம்ம ரெண்டுமே வந்து ஆட் பண்றோம். இதுல மீட்டிங் அப்படின்றது நடக்குது. மீட்டிங் நடந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணி யாரு இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல இருக்கிறாங்க. அவங்க தான் நம்மளுக்கு விவாக்கு மேலேயும் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க தான் நம்மளுக்கு விவாக்கு மேலேயும் வந்து இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ விவாக்கு மேல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றவங்க மேல போறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்கு, 50 பாயிண்ட். சரிங்களா? 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் அந்த 50 பாயிண்ட் நம்மளுக்கு கடந்து போனா மட்டும்தான் 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த 50 பாயிண்டே கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு அந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளே என்ன செஞ்சிடும், மார்க்கெட் அப்படின்றது முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 24,200 கால் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா யாரோட மீட் பண்ணணுங்க, நம்மளுக்கு 24,300 புட் ஆப்ஷனோட மீட் பண்ணிருக்கணும். சரிங்களா? 24,300 புட் ஆப்ஷனோட மீட் பண்ணிருக்கணும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம எனபிள் பண்ணிப்போம். ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து வந்துடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,300 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல கரெக்டா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு மீட் பண்ணி டாமினேட் பண்ணி மேல வந்துடுறாங்க காலையில. சரிங்களா? அதுவும் இல்லாம நம்மளுக்கு விவாக்கு மேல கால் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்மளுக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்கோடு மாதிரி தான் பயணம் பண்ணது மார்க்கெட். அதாவது நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா தான் இருந்தது. ஃபுல்லா நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது ஏறவே இல்லை, கொடுக்கவே இல்லை. நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு எப்போ 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மணிக்கு மேல தான் என்ன செஞ்சிருக்கு, 50 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது நகர்ந்திருக்கு. நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் என்ன செய்யறாங்க, எங்க மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. சரிங்களா? அப்ப நமக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் எப்ப ஆயிருக்காங்க, கரெக்டா 12:05 தான் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு அதுக்கு மேல போகல. அங்க இது நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா? அங்க எது நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு விவாக்கு கீழேயும் வந்து வந்துட்டு அதே மாதிரி நீங்க இங்க புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த விவாக்கு வரைக்கும் தான் வந்திருக்காங்க. விவாக்கு மேல வந்து போகல. சரிங்களா? இதுக்காக தான் நம்ம ரெண்டுமே வந்து ஒரே சார்ட்ல கம்பேர் பண்ணி வந்து பாக்குறோம். ஓகே. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கீழே வந்துட்டு அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷன் வந்து விவாக்கு மேலேயும் வரல, அகைன் நம்மளுக்கு இதோட மீட்டிங்கும் வந்து நடக்கல.
ஓகேங்களா. இதோட மீட்டிங் நடந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணியிருந்தா மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் வந்து மாறி இருக்கலாம். பட் ஆனால் என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு அதுக்கு மேலேயே வரல, விவாக்கு மேலேயே வரல. அங்கேயும் நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் தான் வந்திருக்கு. அதே மாதிரி கால் ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து ரெண்டாவது 50 பாயிண்ட் ஐடி நோக்கி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பயணம் அப்படின்றது பண்றாங்க. நம்மளுக்கு 50 பாயிண்ட்லேயே தான் வந்து என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது இருக்கு. அதாவது நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடி நோக்கி தான் நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் அப்படின்றது இருந்திருக்காங்க. அதுக்கு மேல 100 பாயிண்ட் ஐடி நோக்கி போக முடியல. ஓகேங்களா. 100 பாயிண்ட் ஐடி நோக்கி என்ன செய்யலைங்க, போக முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு ரெண்டாவது ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து டேரக்டா எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா விவாக்கு வராங்க. விவாப்ல இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குது. சரிங்களா. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் தான் வந்து நடந்திருக்கே தவிர மேல வந்து போக முடியல கால் ஆப்ஷனால. ஸோ கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இதுக்கு கண்டிப்பாக மேலே போயிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடி முன்னோக்கி என்ன செஞ்சிருக்கலாம், பயணம் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. பட் ஆனால் இங்கே வந்து பண்ணல. சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், நம்மளுக்கு வந்து இதை வந்து டாமினேட் பண்ணி மேலே வந்திருக்கு, அப்போ நம்மளுக்கு இது வந்து ஏன் 100 பாயிண்ட் ஐடி முன்னோக்கி போகல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா. இதுக்கு இடையில வந்து ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் 100 பாயிண்ட் ஐடிஎம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இதுக்கு இடையில வந்து 75 பாயிண்ட் அப்படின்னு ஒன்று வந்து இருக்கு. சரிங்களா. ஒரு ஸ்ட்ரைக் வந்து இருக்கு. அது என்ன ஸ்ட்ரைக் அப்படின்றதே நம்ம பார்ப்போம். ஓகே. அதான் நம்மளுக்கு 50 பாயிண்ட் தானே இருக்கு. இப்போ அதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து இதுன்னு நினைக்கிறேன், சிம்பிள் 3 எடுக்கணும். அதை எடுத்துட்டோம். இப்போ நம்ம 300 இருக்கிறோம். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா நம்ம 400 இருக்கும் இல்லையா. இப்போ நீங்க 350 அப்படின்றத எடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 75 பாயிண்ட் அப்படின்றத நோக்கி வந்து போயிருப்பாங்க. அதாவது 75 பாயிண்ட் ஐடிஎம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதை நோக்கி போயிருப்பாங்க. இப்போ கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த 24,350 அதோட மீட்டிங் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு. ஓகேங்களா. ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டு இதுக்கு மேல வந்து போக முடியல. அப்போ இது நம்மளுக்கு டாமினேட் பண்ணாதான் 100 பாயிண்ட் ஐடிஎம். ஓகேங்களா. இது நம்மளுக்கு டாமினேட் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தங்க, நம்மளுக்கு ரிவர்சல் தான் வரும். ஓகே. ஸோ இதையும் வந்து கவனிங்க. நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் மேக்ஸிமம் நம்மளுக்கு இதுல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. மித்தபடி நம்மளுக்கு நார்மலா வந்து மார்க்கெட் நடக்கும் பொழுது ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் 100 பாயிண்ட் ஐடிஎம் வரைக்கும் நம்மளுக்கு போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா. அது டெய்லி வந்து நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. வாட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இது நல்லா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா. அதாவது நம்மளுக்கு எந்த இதுல வந்து அக்யூரேசி லெவல் வந்து கிடைக்குது, 50 பாயிண்ட்ல கிடைக்குதா, 100 பாயிண்ட்ல கிடைக்குதா, இல்லைன்னா 150ல வந்து கிடைக்குதா அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். நீங்க டெய்லி வந்து ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு இது பண்ண முடியும், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நேற்று எடுத்த லெவல்ஸ் இது நம்ம எப்பவுமே ரெகுலரா எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த லெவல்ஸ் தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுலேயே என்ன செஞ்சிருக்கோம், 24,200 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்திருக்கோம். அதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். சரிங்களா. நம்மளுக்கு கரெக்டாக வந்து மீட்டிங் அப்படின்றது நடக்குது. கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மேலேயும் புட் ஆப்ஷன் வந்து கீழே இருக்கிறாங்க. அதான் மீட்டிங் நடந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் மேலே வராங்க, புட் ஆப்ஷன் வந்து கீழே இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஒரு நேர்கோட்டில் போன மாதிரி தான் செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது நடந்திருக்கு. ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஓகேங்களா. செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு மூமெண்டம் அப்படின்றது கொடுக்குறாங்க. கரெக்டாக நம்மளுக்கு எங்க வரைக்கும் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்தா 172 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து போக முடியல. அங்க இருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 123 அப்படின்ற லெவல் வந்து நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவலுக்கு கீழே வந்தவங்க அந்த லெவலுக்கு மேல என்ன செய்யலைங்க, போகவே முடியல. அங்க இருந்து எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு சப்போர்ட், அதாவது S1 வரைக்கும் வராங்க. S1க்கு கீழே போகல. அங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வருது. ஓகேங்களா. இவங்களும் நம்மளுக்கு S1க்கு வராங்க. கரெக்டா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்தா 172 அந்த ரேஞ்சுக்கு வந்து போகுது. அங்க இருந்து ரிவர்சல் ஆகுது. இவங்களும் அங்க இருந்து ரிவர்சல் ஆகி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்றாங்க. கரெக்டா இவங்களும் நம்மளுக்கு மிட் ரேஞ்சில் வந்து க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுக்குது கால் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாமே சைட்வேஸ்ல தாங்க இருக்கு மார்க்கெட். நேற்றும் ஃபுல்லா சைட்வேஸ்ல தான் போனது. இன்னைக்கும் ஃபுல்லா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சைட்வேஸ்லேயே தான் வந்திருக்காங்க. ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் தான் நம்மளுக்கு ஆகுதே தவிர ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளால என்ன செய்ய முடியல, பயணம் அப்படின்றது பண்ண முடியல எந்த ஒரு ஆப்ஷனாலையும். சரிங்களா. ஸோ அது கொஞ்சம் கவனிக்கணும். ஓகேங்க. நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பவுமே என்ன செய்வோங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிப்போம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், நம்ம எதுல வந்து டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கோ அதான் நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்துப்போம். சரிங்களா. அதாவது ஸ்ட்ரைக்ல வந்து எதுல நம்மளுக்கு காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் எதுல கம்மியா இருக்கோ அது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,250. ஓகேங்களா. இந்த 24,250 தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் 124, புட் ஆப்ஷன் வந்து 136 அப்படின்றது இருக்காங்க. இதுல தான் டிஃபரெண்ட்டும் கம்மியா இருக்கு. அப்ப இந்த 24,250 பேஸ் பண்ணி தான் நம்ம லெவல்ஸ் அப்படின்றத வந்து எடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன லெவல்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர்லாம் நமக்கு என்ன கிடைச்சிருக்காங்க, 23,238 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 24,374 அப்படின்ற லெவலும், R2 24,428 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. S1 24,114 அப்படின்ற லெவலும், S2 24,055 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா. நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு இந்த R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம லெவல்ஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுவோம். அது நம்மளோட 920 ஸ்டார்டர்ல பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுப்போம். அது நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்ல நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிட் ரேஞ்சா வந்து 129 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு.
R1 185, R2 231, R3 278 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 86, S2 64, S3 43 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு மாற போறது இல்லைங்க. இதே லெவல்ஸ் தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, அடுத்த நாள் மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் மாறும். ஆனா லெவல்ஸ் வந்து மாற போறது கிடையாது. ஓகேங்களா? சரி, நம்மளுக்கு எங்க வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது நியர்பை ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல தான் நம்ம என்ன செய்வோங்க, இந்த லெவல்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.